சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம பூமி திடீர்னு ஒரே ஒரு செகண்டுக்கு சுத்துறத நிறுத்திட்டா என்ன ஆகும்? இது கேட்கறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் நம்மள ஒரு நிமிஷம் ஒரே வச்சிடும். அந்த ஒரே ஒரு நொடி, அதுல என்னவெல்லாம் நடக்க காத்திருக்கு. நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற இந்த கணத்துல உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு நம்ப முடியாத விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆமா, நீங்க நம்புனாலும் நம்பாட்டியும் நீங்க இப்ப மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல விண்வெளியில பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆச்சரியமா இருக்கா? இது ஏன் நம்மால உணர முடியலன்னா, நம்மள சுத்தி இருக்கிற காத்து, கடல், தரைன்னு எல்லாமே நம்ம கூடவே அதே வேகத்துல சுத்திட்டு இருக்கு. அதனால நமக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. ஆனா ஒருவேளை சும்மா ஒரு நொடிக்கு மட்டும் இந்த மொத்த இயக்கமும் நின்னுட்டா, அந்த ஒரு நொடி அதுதான் ஒரு பிரம்மாண்டமான பேரழிவோட ஆரம்ப புள்ளி. சரி, அப்படி நின்னா என்ன நடக்கும்? அதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஒரு ரொம்ப எளிமையான இயற்பியல் விதிதான். ஆனா அதோட விளைவுதான் கற்பனைக்கே எட்டாதது. அதுக்கு பேருதான் நிலைமம், அதாவது இனர்ஷியா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இயக்கத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளும் தொடர்ந்து இயக்கத்திலே இருக்கதான் முயற்சி பண்ணும். நீங்க ஒரு கார்ல வேகமா போகும்போது டிரைவர் சடனா பிரேக் போட்டா என்ன ஆகும்? நீங்க முன்னாடி போய் விழுவீங்க இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்க போகுது. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பூமிங்கிற அந்த பிரம்மாண்டமான வண்டி திடீர்னு நிக்கும். ஆனா அது மேல இருக்கிற பயணிகள், அதாவது நம்மள சுத்தி இருக்கிற காத்து, பெருங்கடல்கள், பில்டிங்ஸ் எதுவுமே நிக்காது. நம்ம எல்லாருமே அதே வேகத்துல முன்னோக்கி போவோம். இதோட விளைவு சொல்லவே பயங்கரமா இருக்கு. பூமி மேல ஆழமா வேர் ஊன்றாத எதுவுமே மிஞ்சாது. மரங்கள், பில்டிங்ஸ், காருங்க, மனுஷங்கன்னு எல்லாமே நொடி பொழுதுல மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல கிழக்கு திசைய நோக்கி ஒரு சூறாவளி மாதிரி தூக்கி எரியப்படும். அடெங்கப்பா, இது வெறும் ஆரம்பந்தான். இந்த முதல் அதிர்ச்சி அடுத்தடுத்து பல பயங்கரமான விளைவுகளை சங்கிலி தொடர் மாறி கொண்டு வரும். முதல்ல கடல்களை எடுத்துக்கலாம். இங்கேயும் அதே நிலைம விதிதான் வேலை செய்யும். பூமி நின்னாலும் அந்த கோடிக்கணக்கான டன் தண்ணி நிக்காது. அதுவும் அதே வேகத்துல முன்னாடி பாய ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும்? நம்ம வரலாறுல பாத்தேராத பிரம்மாண்டமான மெகா சுனாமிகள் உருவாகும். நினைச்சு பாருங்க, அந்த மாபெரும் அலைகள் கண்டங்களுக்குள்ள புகுந்து கடற்கரை நகரங்களையே வரைபடத்திலிருந்து அழிச்சிடும். கடல் மட்டுமல்ல, நம்மள சுத்தி இருக்கிற காத்தும் நிக்காது. ஆமாங்க, முழு வளிமண்டலமும் அதே வேகத்துல பூமிய சுத்தி அடிக்கும். இந்த காத்தோட வேகத்தை நம்ம கேட்டத்திலேயே பயங்கரமான சூறாவளி கூட ஒப்பிட்டு பாருங்களேன். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அது பல மடங்கு வேகமானது. இந்த உலகளாவிய புயல் காத்து அணுகுண்டை விட சக்தி வாய்ந்தது. அது எல்லாத்தையும் காகித மாதிரி கிழிச்செறிஞ்சு பூமியோட நிலப்பரப்பே மாத்தி அமைச்சிடும். ஓகே, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இந்த கதையோட பயங்கரமான ட்விஸ்டே இனிமேதான் வரப்போகுது. சரி, அந்த ஒரு செகண்ட் முடிஞ்சதும் என்ன நடக்கும்? எல்லாம் சரியாயிடுமா? வாய்ப்பே இல்ல. பேரழிவோட அடுத்த கட்டம் அப்பதான் ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஒரு நொடி முடிஞ்சதும் பூமி மறுபடியும் சுத்த ஆரம்பிக்கும், திடீர்னு அதோட பழைய வேகத்துக்கு. இது முதல் அதிர்ச்சியை விட மோசமான ஒரு இரண்டாவது பேரழிவை உருவாக்கும். இது ஒரு டபுள் அட்டாக் மாதிரி. முதல்ல பூமி நின்னப்போ எல்லாமே கிழக்கு பக்கம் தூக்கி வீசப்பட்டுச்சு. இப்போ பூமி மறுபடியும் சுத்த ஆரம்பிக்கும்போது அதே பொருட்கள் எல்லாம் எதிர் திசையில, அதாவது மேற்கு பக்கம் பயங்கர வேகத்துல இழுக்கப்படும். அப்போ யோசிச்சு பாருங்க, அடுத்தடுத்து 2 பிரம்மாண்டமான பேரழிவுகள். முதல்ல தப்பிச்சது கூட ரெண்டாவதுல தப்பிக்க வாய்ப்பே இல்ல. சேதம் முழுமையா இருக்கும். உயிர் பிழைக்கிறது கிட்டத்தட்ட அசாத்தியம். சரி, இந்த பயங்கரமான கற்பனையிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? இது வெறும் அழிவு பத்தி மட்டும் இல்ல, நம்மளோட வாழ்க்கைய பத்தியும் ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிற இந்த அமைதி, இந்த ஸ்திரத்தன்மை எவ்ளோ பலவீனமானதுன்னு இதை நமக்கு புரிய வைக்குது. பூமி அதோட வேலையை சரியா செய்யறதால மட்டும்தான் நாம இங்க நிம்மதியா இருக்கோம். அதனால அடுத்த தடவை உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது, இல்ல ஒண்ணுமே நடக்கலைன்னு தோணுச்சுன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சும்மா இல்ல, நீங்க இந்த பிரபஞ்சத்துல ஒரு பயங்கர வேகமான சவாரில போயிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் உங்களை ஆச்சரியப்படுத்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஒருவேளை இப்படி நடந்தா நீங்க எப்படி தப்பிப்பீங்கன்னு உங்க ஐடியாவை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.